நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 13. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7 முதல் 13 வரை. முதல் கேள்வி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். வசனம் 9. முதல் தம்பதியினரின் முதல் பாவம் பல்வேறு விளைவுகளை உண்டாக்கிற்று. அவர்களது கண்கள் திறக்கப்பட்டதனால் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். இதற்கு முன்னரும் அவர்கள் நிர்வாணிகளாகவே இருந்தார்கள். ஆயினும் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். பாவம் வந்தபோதோ அவர்கள் தங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். குற்ற மனசாட்சி ஏற்பட்டது. அவர்கள் வெட்கமும் அவமானமும் அடைந்தார்கள். இதை மூடி மறைப்பதற்கு தாங்களாகவே ஒரு ஆடையை செய்து கொண்டார்கள். மனிதன் தேவனின்றி தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி எடுத்த முதல் முயற்சி. வெயிலுக்கு நிலைத்து நிற்கக்கூடாத ஆடை இது. அன்று முதல் இன்று வரை மனிதன் தன்னுடைய சுய முயற்சியால் மதங்களையும் கடவுள்களையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். மனிதனின் சுய கிரியைகள் மெய்யான தேவனுக்கு முன்பாக செல்லுபடியாகாது. மேலும் ஆடை அணிதல் என்பது நாகரிக வளர்ச்சியின் கண்டுபிடிப்பு அல்ல. ஆதி முதலே மனிதன் ஆடை அணிந்தவனாகவே இருக்கிறான். அடுத்ததாக அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆனால் அவரை காண்பதற்கு பயந்து அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஒளிந்து கொண்டார்கள். பாவத்தின் விளைவுகளில் முக்கியமானது மனிதன் தேவனை முகமுகமாக பார்க்க முடியாமற் போனது. ஆனால் அன்று முதல் இன்று வரை மனிதன் தேவ சத்தத்தை கேட்க முடியும். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, கண்டவர்கள் உயிரோடு இருக்க முடியாது என்பது இதுவே. எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனை கண்டோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய கிறிஸ்துவையே கண்டார்கள். குற்றம் செய்த எல்லா மனிதர்களும் பயத்திலும் குற்ற மனசாட்சியிலும் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் என்பது பொதுவான உண்மை. ஆகவேதான் குற்றவாளிகளை சில நேரங்களில் காவல்துறையினர் கண்டவுடன் அடையாளம் கண்டு விடுகிறார்கள். தங்களுடைய குற்ற செயலுக்கு பிறரை குற்றம் சாட்டும் மனோபாவமும் இங்கிருந்துதான் முதலாவதாக தொடங்குகிறது. ஆனால் நல்ல தேவன் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்தார். பிற மதங்களில் மக்கள் கடவுளை தேடி செல்கிறார்கள். நம்முடைய தேவன் மட்டுமே இழந்து போன மனிதனை தேடி வந்தார். பழைய ஏற்பாட்டின் இந்த முதல் கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்னும் புதிய ஏற்பாட்டின் முதல் கேள்விக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. ஆம், கடவுள் பெத்லகேமில் மனிதனாக அவதரித்தார். அவர் பாவ மனிதர்களை தேடி வந்தார். நீ எங்கே இருக்கிறாய் என்னும் தேவனுடைய கேள்விக்கான நம்முடைய நேர்மையான பதில் என்ன? இழந்து போனோரின் கூட்டத்திலா, அல்லது நம்மை தேடி வந்த நித்திய ஜீவ வார்த்தைகளை கொண்டிருக்கிற கிறிஸ்துவுடனா? இவருடன் இருப்பதே நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு. பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் வரும்போது அவர் தம்மிடமாய் சேர்த்து கொள்கிறார். ஆண்டவரே, எங்களை தேடி வந்த உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கவும் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உதவியருளோம். ஆமேன்.